அண்ணாலே, நீ அழுது கொண்டிருக்கிறது சரியான காரியம் தான். ஆனால் உன் மேல ஒரு தேவ திட்டம் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ அழுது கொண்டிருக்கிற இடம் சரியல்ல, நீ அழுது கொண்டிருக்கிற முறை சரியல்ல, நீ கேட்கிற விண்ணப்பம் சரியல்ல. இப்பொழுது ஒரு நாள் தெளிவடைந்து சீலோவிலே அழுது கொண்டிருந்தவள் இப்பொழுது எழுந்து சமூகத்தில் வந்து அழ துவங்குகிறாள். முதல்ல பொசிஷனை மாத்திரா, எங்க இருந்து அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள். யாருக்கு முன்பாக அழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறாள். இத்தனை வருஷம் அண்ணாலே, ஆமென், இத்தனை வருஷம் நீ அழுதோ, ஏன் உனக்கு பலம் கிடைக்கவில்லை என்றால் முதல்ல நீ அழுகிற இடம் சரி கிடையாது. நீ இருந்து அழுகிற இடத்தை முதல்ல மாற்றுவோம், பொசிஷனை மாத்து. இந்த காரியத்திற்காக நீ அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவ சமூகத்தில் மட்டும்தான். இந்த சமூகத்தை விட்டு வேற எங்கே போய் அழுகிறாத. நான் அழுகிற இடம் சரியானதா இருக்கணும். என் பலவீனம் அதிகமாகிற இடத்தில் நான் அழக்கூடாது, என் வேதனை அதிகமாகிற இடத்தில் அழக்கூடாது. சீலோவாவிலே அழும்போது அன்னாளின் கண்ணீர் குறையவில்லை, அன்னாளின் கண்ணீர் இன்னும் அதிகமாகி கொண்டுதான் இருந்தது. ஆனால் சமூகத்தில் வந்து அழுத போது அத்தனை கண்ணீரை ஒரே நாள் தொடங்கினார். அன்பு உள்ளம், இந்த வார்த்தையை சொல்லும்போது தைரியத்தோட சொல்லுகிறேன், பலருக்கு முன்பாய் அழுகையை கட்டுப்படுத்தி அப்பா சமூகத்தில் மொத்த கண்ணீரை ஊட்டி கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு என்